பட்டு நாளைக்கு என் தங்கச்சி வராளே. அப்படியா? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஏறி மிதிச்சன்னு வச்சுக்கோ, கிளி செத்து போயிரும். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம், கேட்கும் போது அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம், எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க பொண்டாட்டி பிள்ளைங்க? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு அலையிறீங்க. நீங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் 2 நிமிஷம் வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிற 4 வார்த்தையை நீங்கள் உட்காந்து கேட்டிருப்பீங்களா? இதுதானே உன் பிரச்சனை. உட்காருமா, ஃபஸ்ட்டு உட்கார். 4 வார்த்தை தானே, அதுக்கு எதுக்கு 1 நிமிஷம் ஆக போகுது? நீ சொல்லு, 2 செகண்டில் முடிய போகுது. என்ன அந்த 4 வார்த்தை சொல்லு. நீங்கள் இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானே. உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் அண்ணி, குழந்தைங்கள்லாம் வர்றாங்களாம். எதுவும் வாங்கணுமா? அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தால் மட்டும் அதை வாங்கு, இதை வாங்கு, அதை செய், இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல. இன்னைக்கு மாட்டினாரு. ஆமாங்க, ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க. 65 சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆடு அதுவா வந்து மாட்டுது. ஆமாங்க, 65 சொல்லிருங்க, 2 கிலோ. அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிருங்க. ஏங்க குழந்தைங்கலாம் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிடுறீங்களா? குழந்தைங்கன்னு சொல்ற, ஐஸ்கிரீம் வேண்டாமா? ஆமாங்க ஐஸ்கிரீமும் சொல்லிருங்க. சரி மச்சான், கேட்டுச்சா? வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எந்த மச்சான்? எந்த மச்சானா? உங்க அண்ணன் தாண்டி. எங்க அண்ணனா? அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றேன். நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான். வேற எதுவும் வாங்கணுமா சொல்லு. மச்சான் பேரு மதுரை. பொண்ணுங்க ஜங்க ஜங்க பொண்ணுங்க ஜிங்க ஐயோ நடிக்காத முத்தப்ப ஜொஞ்சுக்கு பஜாலோ நடிக்காதடா. எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல. நான் பேசிட்டே இருக்க. உங்க வீட்டில இருந்து உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க அண்ணி, குழந்தைங்கள்லாம் வர்றாங்களாம். எதுவும் வாங்கணுமா? அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தா மட்டும் அதை வாங்கு, இதை வாங்கு, அதை செய், இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல. இன்னைக்கு மாட்டினாரு. ஆமாங்க, ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க. 65 சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆடு அதுவா வந்து மாட்டுது. ஆமாங்க, 65 சொல்லிருங்க, 2 கிலோ. அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிருங்க. ஏங்க குழந்தைங்கலாம் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிடுறீங்களா? குழந்தைங்கன்னு சொல்ற, ஐஸ்கிரீம் வேண்டாமா? ஆமாங்க ஐஸ்கிரீமும் சொல்லிருங்க. சரி மச்சான், கேட்டுச்சா? வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எந்த மச்சான்? எந்த மச்சானா? உங்க அண்ணன் தாண்டி. எங்க அண்ணனா? அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றேன். நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான். வேற எதுவும் வாங்கணுமா சொல்லு. மச்சான் பேரு மதுரை. கூட்டத்துல ஒருத்தன் எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டு வரன்னு அர்த்தம். ஆனா கூட்டமே எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டன்னு அர்த்தம். ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளி கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமா? அதுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க பொண்டாட்டி பிள்ளைங்க? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு அலையிறீங்க. நீங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் 2 நிமிஷம் வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ற 4 வார்த்தையை நீங்க உட்காந்து கேட்டிருப்பீங்களா? இதுதானே உன் பிரச்சனை. உட்காருமா, ஃபஸ்ட்டு உட்கார். 4 வார்த்தை தானே, அதுக்கு எதுக்கு 1 நிமிஷம் ஆக போகுது? நீ சொல்லு, 2 செகண்டில் முடிய போகுது. என்ன அந்த 4 வார்த்தை சொல்லு.
நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம்.